இந்த 20 அடி கண்டெய்னர் லாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கே பார்த்துருக்கீங்களா? ஹெப்பாக்லாய்டு, சிஸ்கோ, எண்ணூர் சைடெல்லாம் போனீங்கன்னா பார்க்க முடியும். இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பெருசாக இருக்கும் கண்டெய்னர், 20 அடி கண்டெய்னர். அந்த 20 அடி கண்டெய்னர் 3000 கண்டெய்னர் சுமக்கக்கூடிய ஷிப்பு, 4000 கண்டெய்னர் சுமக்கக்கூடிய ஷிப்பு வந்து இந்தியாவுக்கு வர முடியல. ஏன்னா தர தட்டம், ஏன்னா டீப் வாட்டர் போர்ட் இல்லை நம்மளுக்கு. இது பண்ணுறதுனால இந்தியாவுக்கு நாளைக்கு ஒருவேளை நம்மளுக்கு தேவையான ஃபியூயல், நியூக்ளியர் ஃபியூயல், அதுக்கு தேவையான இது அங்கே கிடச்சிதுன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய பணம் மிச்சமாகும் இல்லை. இன்னைக்கு வர்த்தகம் வந்து பன்மடங்கு உயர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவோட மொத்த மேனுஃபேக்சரிங் வந்து $750 பில்லியன் ஆயிருக்கு. இப்போ 5th பொசிஷனில் இருக்கோம். நம்ம சப்போஸ் நம்ம 3rd பொசிஷன் 2nd பொசிஷன் வரணும்னா நம்ம பொருட்களை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு துறைமுகங்கள் வேணும் சார். உங்க குடும்ப டெவலப்மெண்ட் தான் முக்கியம், நாட்டோட டெவலப்மெண்ட் முக்கியம் இல்லையா? ஒருவேளை இதை அப்போஸ் பண்ற நபர்களுக்கு பாக்கெட்டுக்கு பணம் வரலன்னு வேணாம்னு சொல்றாங்களா, இல்ல நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு வேணாம்னு சொல்றாங்களா? மக்களை நோக்கி வைக்கக்கூடிய நான் கேள்வி. மூடர்களுக்கு, முட்டாள்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நல்லரசாக இருந்தால் மட்டும்தான் வல்லரசாக முடியும். இந்தியா நல்லரசாக எப்படி இருக்குடான்னா, ஜனநாயக முறையில எந்த கொம்பனாலும் எதிர்க்க முடியாதுன்னு சொன்ன கொம்பர்களை எல்லாம் மக்களே துரத்தி அடிக்கும் நிலைக்கு இருக்கும் போது இங்கே வந்து ஜனநாயகம் தலை ஓங்கி நிற்கிறதுன்றதுக்கான முழுமையான உதாரணம் இந்தியா. அந்த ப்ராஜெக்ட், கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ் வந்து இந்தியாவோட அடுத்த கட்ட பவர் ப்ரொஜெக்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம் ஜெய்ஹிந்த். இப்போ திடீர்னு இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அது கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு ஒன்று கொண்டு வராங்களா இல்லை சார்? எதற்காக, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலான்னு இருக்காங்க? ஆமாங்க, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவோட பூகோள ரீதியில் 7000 கிலோமீட்டருக்கும் மேலே நம்மளோட கடல், அதாவது கோஸ்ட்லைன் கடலோர பகுதி இருக்கு. ஆனால் இங்கே டீப் சி வாட்டர் போர்ட் 20 மீட்டர் கீழே இருக்கக்கூடிய ஹார்பர், போர்ட், துறைமுகங்கள் வந்து இல்லை. ஏன்னா நம்ம பூகோள ரீதியில் நம்மளோட எல்லா துறைமுகங்களுமே ஷாலோ வாட்டர் போர்ட்ஸ் தான். இப்போ டீப் வாட்டர் போர்ட் இருந்தால் என்ன யூஸ் சார்? டீப் வாட்டர் போர்ட்னா 20 மீட்டர் இருக்கணும் குறைந்தபட்சம். இப்போ ஒரு டீப் வாட்டர் போர்ட் இருந்தால் தான் நம்மளோட கண்டெய்னர்ஸ் வெளியிலேருந்து வரலாம். அதாவது 3000 TUE 4000 TUE புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? இந்த 20 அடி கண்டெய்னர் லாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கே பார்த்துருக்கீங்களா? ஹெப்பாக்லாய்டு, சிஸ்கோ, எண்ணூர் சைடெல்லாம் போனீங்கன்னா பார்க்க முடியும். இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பெருசாக இருக்கும் கண்டெய்னர், 20 அடி கண்டெய்னர். அந்த 20 அடி கண்டெய்னர் 3000 கண்டெய்னர் சுமக்கக்கூடிய ஷிப்பு, 4000 கண்டெய்னர் சுமக்கக்கூடிய ஷிப்பு வந்து இந்தியாவுக்கு வர முடியல. ஏன்னா தர தட்டம், ஏன்னா டீப் வாட்டர் போர்ட் இல்லை நம்மளுக்கு. அந்த டீப் வாட்டர் போர்ட் இல்லாதனால இதனால் லாபம் அடையக்கூடிய நாடு எதிரானா இது வரைக்கும் ஸ்ரீலங்கா. ஆமாம் சார். கொலம்போவில் வந்து நம்மளோட பொருட்களை இறக்கிட்டு, நம்மளுக்கு நாட்டுக்கு வர வேண்டிய பொருட்களை, கார்கோவை இறக்கிட்டு, இல்லை சிங்கப்பூரில் இறக்கிட்டு போனால் நம்ம சிங்கப்பூரில் இருந்து நம்ம ஷிப்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு இருந்தது. கொலம்போலேருந்து கேரி கொலம்போவில் நம்மளுக்காக ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஹேண்ட்லிங் சார்ஜஸை ஒரு வருடத்துக்கு $220 மில்லியன் கட்டிகிட்டு இருந்தோம். நம்ம $220 மில்லியன் ஸ்ரீலங்கா கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு மாற்றாகத்தான் விழிஞ்சம் போட்டு அது வந்து 20 மீட்டர் அந்த இடத்துல கரெக்டாக மேற்கு தொடர்ச்சி மலை எண்டாகி கடலுக்குள்ளே போகிற இடத்துல, அந்த இடத்துல 20 மீட்டர் டெப்த் நேச்சுரலாகவே இருக்குது. அதனால தான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து போட்டு கட்டணும். சொல்லுவாங்க அதானிக்கு ஏன் கொடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு. கான்ட்ராக்ட் ஏன் எடுக்கிறானோ அவன் தானே கட்ட முடியும். இப்போ கிருஷ்ணப்பட்டம்னு ஆந்திராவில் ஒரு போர்ட் இருக்கு, அவங்க யார் கான்ட்ராக்ட் எடுத்தாங்களோ அவங்க தானே ரன் பண்ண முடியும். யாராவது கிரிக்கெட் டீம் வந்து ஏன் ஒரு சேனல் எடுத்தாங்கன்னு சொல்லி யாராவது கேட்குறாங்களா? அவங்க ஏன் ஒரு ஃப்ளைட்டை ரன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்களா? சொல், நான் கேட்க தப்பா? இதெல்லாம் ஏன்? அப்போ அதை போர்ட்டை கொடுத்ததுனால இப்போ அங்கே வந்து ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது முதல்ல தடுப்பு சவர் கட்டி இப்போ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ கூட நம்மளுக்கு வந்து இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த போர்ட் வழியாக வந்து சேரக்கூடிய ரோடு வசதி இன்னும் மேம்படலை. அதுக்கு பல என்ஜிஓக்கள் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இது கூடாது அது கூடாது. இங்கே இருக்காங்க மண்ணுலக நண்பர்கள், பூ உலக நண்பர்கள், விண்ணுலக நண்பர்கள், சந்திர கிரக நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகுராஜாங்க.
அழகுராஜா. அழகுக்கு சம்ஸ்கிருத பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே மாத்திக்கோங்க. அழகு என்றால் என்ன சம்ஸ்கிருதத்துல? சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. ராஜான்னா அதுக்கப்புறம் நான் யாரையும் மீன் பண்ணீங்க. இவங்க நீதிபதிகளை கூட கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் மெத்த படித்தவர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க. சரி, அவங்க பேச தப்பு இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு எதிரான ஒரு இந்தியாவில் எந்த டெவலப்மெண்ட் இருந்தாலும் எதிராக பேசுறது அது என்ன மாதிரியான மனப்பான்மை, என்ன மாதிரியான போக்கு? ஸோ அவங்க அப்போஸ் இது மாதிரி என்ஜிஓக்கள் அதுக்கு தான் வந்திருக்கு FCRA சட்டம், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டா. புரியுதுங்களா? ஒன்றுத்துக்கு கனெக்டட் தான். மகாராஜாவா நீ எந்த வேலை பார்க்குறியோ அதுக்கு மாத்திரம் காசு வாங்கு, நீ பண்ணாத வேலைக்கும் காசு வாங்கி செய்யக்கூடாத வேலையும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சட்டம் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த கார் நிக்கோபார் ப்ராஜெக்ட்டுக்கு விழிஞம் போர்ட் ஒன்று டெவலப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவில் ஒரு போர்ட், டீப் சி வாட்டர் போர்ட் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர்த்து இந்த கிரேட் நிக்கோபார் இதில் முதல்ல வந்து நம்மளுக்கு போர்ட் பிளேயர் மாத்திரம்தான் லேண்டிங் பேஸாக இருந்தது. இப்போ போர்ட் பிளேயர் அது தவிர்த்து ஸ்ரீவிஜயபுரம், அது தவிர்த்து திக்லிபூர், அது தவிர்த்து இப்போது கிரேட் நிக்கோபார் 16,000 ஹெக்டேர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் கிட்டத்தட்ட புது ஏர்போர்ட்டே 13,000க்கு கட்டுறாங்க. 13,000 கோடி கட்டுறாங்க. அது இல்லாமல் அங்கே இந்தியாவோட சப்மரைன் ஃப்ளீட்டு நிரந்தரமாக வைக்கப்படுது. இது இல்லாமல் இந்தியாவோட கப்பல்கள் அங்கே நேவி கப்பல்கள் ட்ரை சர்வீஸ் கமாண்டை சேர்ந்த ஒரு அமைப்பு அங்கே உருவாக்கப்படுது. அது கரெக்டாக எங்கே வருதுன்னா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்காவை க்ளோஸாக அந்த பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்ல இருந்தால் எல்லா கப்பல்களும் வந்து திரும்பணும். 45% ஆஃப் தி குளோபல் ட்ரேட் ஹேப்பன்ஸ் இன் தட் பாயிண்ட். 45% உலக வர்த்தகம் அந்த இடத்துல நடக்குது, கப்பல்கள். சைனாவுக்கான 80% எண்ணெய் வர்த்தகம் அது மூலமாக தான் போகுது. சரிங்களா? சிங்கப்பூர் மாதிரி சின்ன நாடு வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் காரிடாராக இருந்து மற்ற ஏசியாவுக்கும் அவன் சப்ளை பண்ணும்போது அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த 9 லைன் ஒன்று இருக்கு. ஆமாம் சார், அதான் பெரும் ப்ராப்ளமா இருக்குது. பிலிப்பைன்ஸ், மலேசியா, வியட்நாம் எல்லாருக்கும் சைனா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். அந்த 9 லைன் பிரச்சனையில இருந்து விடுபடணும்னா நம்ம இங்க புதுசா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் காரிடார் பிளஸ் ஒரு டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று எடுத்துட்டு வரதுனால ட்ரை சர்வீஸ் கமாண்ட், அதாவது எப்படியும் நம்ம வந்து தியேட்டரைசேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தியேட்டர் கமாண்ட் அங்கே எடுத்துட்டு ஆல்ரெடி இருக்கு, ட்ரை சர்வீஸ் கமாண்ட் இருக்கு. அதை எடுத்துட்டு வரதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகும்னா இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டால டிரான்ஸ்ஷிப்மெண்ட் காரிடாரும் அங்கே உருவாகும். அங்கே வரக்கூடிய கப்பல்கள் எல்லாம் அங்கே வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் இதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்மளுக்கு ரெவென்யூ கிடைக்கும். நம்மளோட சொந்த கப்பல்கள், நம்மளுக்கு ஜப்பான்லேருந்து வரக்கூடிய பொருட்கள், மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் நம்மளோட சொந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல்லே அவங்க இறக்கி வைக்க முடியும். டீப் சி வாட்டர் போர்ட் இருந்தால் அங்கே டீப் சி வாட்டர் போர்ட் நேச்சுரலாகவே அவைலபிள். சொல்லுவாங்க என்விரான்மெண்டல் பிரச்சனை இருக்குது, 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியின் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸ் இருக்காங்க, 200 சொச்சம் இனக்குழுக்களாக அவங்க பிரிஞ்சு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு ரிலீஃப் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் கொடுக்கலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் வசிக்கக்கூடிய மொத்த இந்தியாவில் வந்து இந்த 1000 பேரை நம்ம விட்டுறணும்னு சொல்ல, அவங்களும் நம்மளோட சகோதரர்கள் தான். அவங்களுக்கு தகுந்த அவங்களோட இருக்கக்கூடிய இடத்த வந்து டிமார்க்கேட் பண்ணி ப்ரொடெக்டட் ஏரியாவை கொடுக்கலாம். அதுக்காண்டு மொத்த ஏரியாவையும் ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கு டெவலப்மெண்ட்டே வேணாம்னா பட் அவங்க ஆரிஜின் ஆஃப் த பீப்புள் இல்லை சார், அங்கேயே வாழ்ந்து நம்மளோட. ஆமாம் சார், இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது அவங்களோட வாழ்க்கைக்கு தர ஈக்குவலாக பண்ண முடியாதுல்ல சார். சார் அப்படி பார்த்தா இந்தியாவில் எந்த இடத்துலையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் மாநில மாவட்டம், ஜார்க்கண்ட் எங்கேயுமே மைனிங் ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்ணியிருக்க முடியாது. ரூர்கேல ஆகட்டும், இல்லை ஒரிசாவில் ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து அந்த நேட்டிவ் பீப்புள் அஃபெக்ட் ஆகலையா? பதில் சொல்லுங்கள் சார். அஃபெக்ட் ஆக தான் செய்கிறாங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் கூட தான் இப்போது மைனிங்க்கு இப்போ இருக்கிற தாவக கவர்மெண்ட் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்புறம் ஜூன் 10 5 வருடமாக பொலப்பில் போட்டு வச்சிருந்த திட்டம், மைனிங் திட்டம், இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் IREL, அவங்க வந்து அங்கே ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னாலே என்னென்னா தோரியம், யுரேனியம், கோபால்ட்டு, இன்னும் சொல்லணும்னா லித்தியம், இது மாதிரியான மெட்டல்ஸ் இருந்தால் அதை ரேர் எர்த்ஸ் அப்படின்வாங்க. அங்கே வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. அங்கே மைனிங் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டு
பெண்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த அரசு வந்தப்புறம் ஜூன் 10ஆம் தேதி அரசாணை வெளியிட்டு அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்போசிஷன் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மண் உலகம் விண்ணுலகம்லாம். எனக்கு தெரிஞ்சு 1144 ஹெக்டேரோ ஏக்கரோ அது மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதில் சுரங்கம் அமைத்து அதில் பணிகளை தொடக்க போகுது. இது பண்ணுறதுனால இந்தியாவுக்கு நாளைக்கு ஒருவேளை நம்மளுக்கு தேவையான ஃபியூயல், நியூக்ளியர் ஃபியூயல், அதுக்கு தேவையான இது அங்கே கிடச்சிதுன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய பணம் மிச்சமாகும் இல்லை சார். எவ்ரி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு யாருக்கோ ஒருத்துக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிப்பு இருக்கும். நீங்கள் ரோடை 40 அடி ரோடை நாளைக்கு 100 அடி ரோடாக மாற்றும் போது வீடுங்க அடி வாங்க தான் செய்யும். வீடு அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு ரோடு போடாமலே விட்டுருவீங்களா? அதுக்கு தகுந்த காம்பன்சேஷன் கொடுங்க, அவங்களுக்கு புனர்வாழ்வுக்கு கரெக்டான வழியை வகுத்து கொடுங்க. இதெல்லாம் பண்ணணும், இந்த அரசாங்கம் பண்ண வேண்டிய கடமை. ஆனால் அதுக்காண்டி டெவலப்மெண்ட்டே வேணாம்னு சொல்லிட்டா, என் பையனால் படிக்க முடியல, அவன் ஃபெயில் ஆகிறான், அதெல்லாம் கொஷின் பேப்பரே கொடுக்காது, எக்ஸாமே நடத்தாதுன்னு சொன்ன மாதிரி இல்லை. இது கரெக்டான போக்கா? ஒரு குழந்தை எப்படி பிறந்தா வளரணுன்றது இயற்கையின் நீதியோ, ஒரு நாடு ஆர்கானிக்கலா அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டியது அது இயற்கையின் நீதி. அதை தடுக்கிறதுக்கு பல்வேறு பேர் வந்து முட்டுக்கட்டைங்க போடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது உள்நாட்டில இருந்தே அவங்க பண்றவங்க இருந்தாங்கடான்னா அதை தேச விரோத சக்திகள் அப்படின்னு. கரெக்டா? இது தேச விரோத சக்திகளோட வேலை. இப்போ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டுக்கு நீங்க கேட்டதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன். நான் அங்க இருக்கிற மக்களை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், அங்க இருக்கிற காடுகள் ரெக்ளமேஷன் பண்ணணும். இங்க காடுகள் இவ்வளவு தூரம் அழிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த போல ட்ரீஸை எல்லாத்தையும் பிளான் பண்ணி அது ஈக்குவலண்ட் அளவுக்கு நம்ம காடுகளை உருவாக்க முடியும். இன்னைக்கு அதுக்கான பாலிசிஸும் ப்ரொசீஜர்ஸும் இருக்கு, அதை எடுத்துட்டு வர முடியும். பட் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வர்றது மூலமா பெருங்கடல்ல ஒரு 1000 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேஸா அது அமையக்கூடும். சைனா ஒரு பக்கம் பங்களாதேஷ்ல மோங்லா போர்ட்டை வந்து சைனா வந்து கான்ட்ராக்ட் எடுக்க போறாங்க. இன்னொரு பக்கம் மியான்மர்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட பிம்ஸ்டெக் காரிடாரை வந்து தடுக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுது. அப்போ நம்மளோட ட்ரேடை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லணும், நம்மளோட பொருட்களை வந்து மற்ற இடங்களுக்கு சென்று சேர்க்கணும். அதே சமயத்துல சைனாவோட தாக்கத்தை குறைக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரா அங்க ஒரு அச்சுறுத்தல், அங்க இருக்கக்கூடிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தா ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்தியாவுக்கு வரணும். அங்க ஒரு சப்மரைன் பேஸும் கட்டி அமைக்கணும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய நியூக்ளியர் சப்மரைன் அங்கிருந்து சைனாவையும் டார்கெட் பண்ண முடியும்ன்ற ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும்னா கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இஸ் எ வெல்கம் மூவ். அது தேவை. அது இல்லாமல் ஸ்ரீ விஜயபுரா 1, விஜயபுரா 2ன்னு சொல்லிட்டு 2 ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் சைட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று 3.5 கிலோமீட்டர் ஃப்ரம் அண்டமான், இது இன்னொன்று 15 கிலோமீட்டர் டீப், அதாவது அங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் கடலுக்குள்ள. ஸோ இது 2 ஆப்ரேஷன் ஆச்சுன்னா அது நம்மளோட எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் அதுக்கு அகுமெண்டட் சோர்ஸாக மாறும். அதாவது அங்கேருந்து நம்மளுக்கு ஃபியூயல் உற்பத்தி, கச்சா எண்ணெயோ இல்லை எரிவாயுவோ நம்மளுக்கு வரும். இது நம்மளோட எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பாதுகாப்பு அரண் தேவையா? அதுக்கு ஒரு கண்டெய்னர் ஃபெசிலிட்டி தேவையா? அங்கே ஒரு பெரிய ஹார்பர், ஒரு போர்ட் இருக்கிறது தேவையா இல்லையா? சொல்லுங்க. ஸோ அங்கே ஒரு பம்பிங் ஃபெசிலிட்டி இருந்தா, இல்லை அங்கேருந்து கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு போகிற ஃபெசிலிட்டி நம்மளுக்கு முதல்லயே நம்மளுக்கு போர்ட் இருந்தால் தானே இதெல்லாம் இருக்க முடியும். மெயின்லேண்டுக்கு வரதுக்கு அதுக்கான பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்கணும் இல்லை, அதுக்கான ஏர்போர்ட்டுகள் இருக்கணும் இல்லை. இதுதானே அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டும் சரி, இந்த விழிஞ்சம் ப்ராஜெக்டும் சரி, இந்தியாவோட கிட்டத்தட்ட 80 வருடம் கனவு இது. டீப் சி வாட்டர் போர்ட் வேணும்னு சொல்றது. இன்னைக்கு வர்த்தகம் வந்து பன்மடங்கு உயர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவோட மொத்த மேனுஃபேக்சரிங் வந்து $750 பில்லியன் ஆயிருக்கு. இப்போ 5th பொசிஷன்ல இருக்கோம் நம்ம. சப்போஸ் நம்ம 3rd பொசிஷன் 2nd பொசிஷன் வரணும்னா நம்ம பொருட்களை வெளியே எடுத்துட்டு போறதுக்கு நம்மளுக்கு துறைமுகங்கள் வேணும் சார். ஹெலிகாப்டர்லையும் பிளேன்லையும் தூக்கிட்டு போக முடியாது, கன்ஃபார்மாக முடியாது. அப்போ எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? கப்பல்கள்லாம் இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரே வழி. ஸோ அந்த கப்பல்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டீப் சி வாட்டர் போர்ட் வேணும். அந்த டீப் சி வாட்டர் போர்ட் வந்து ஒருவேளை நம்ம வந்து இங்கேருந்து அனுப்பக்கூடிய பொருட்கள் அண்டமான சென்று ரீச் ஆச்சுன்னா அங்கேருந்து அந்த நாட்டு கப்பல்கள் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக முடியும்.
அவங்க பொருட்கள் வந்து தான் அண்டமான்லேருந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். இங்கே விழிஞ்சம்லேருந்து இந்த சைடு வந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போக முடியும். இந்த சைடு மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இதுலேருந்து கல்ஃபுக்கு கேட்டர் பண்ண முடியும். ஒரு பர்பஸ் இருக்குது சார் எல்லாத்துக்கும். எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது. அது நடந்தால் இது பிரச்சனை ஆகிடும், இது நடந்தால் அது பிரச்சனை ஆகிடும். பிரச்சனையே வாழ்க்கையில். அது தெனாலி படத்தில் கமலாசன் மாதிரி நீர் என்றாலும் பயம், மழை என்றாலும் பயம், நெருப்பு என்றாலும் பயம், பயம் பயம் பயம், இது மாதிரி இல்லை இருக்குது இதெல்லாம். இஸ் இட் ப்ராப்பர்? டெவலப்மெண்ட்டை எதிர்க்கிறதே ஒரு கொள்கையாக வச்சுட்டு இருந்தா உங்கள் குடும்ப டெவலப்மெண்ட் தான் முக்கியம், நாட்டோட டெவலப்மெண்ட் முக்கியம் இல்லையா? ஒருவேளை இதை அப்போஸ் பண்ணுற நபர்களுக்கு பாக்கெட்டுக்கு பணம் வரலன்னு வேணான்னு சொல்கிறாங்களா, இல்லை நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு வேணான்னு சொல்கிறாங்களா? மக்களை நோக்கி வைக்கக்கூடிய நான் கேள்வி. எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் எனக்கு எவ்வளோ அன்ற அந்த ஒரு மனப்பான்மையை முதல்ல நீக்கணும். கமிஷன் கரப்ஷன் கமிஷன் ஏதோ ஒரு டைலாக் இருக்குது, பழைய டைலாக், யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம். அது மாதிரியான கண்ணோட்டமும் எண்ணோட்டமும் இருக்கக்கூடாது சார். லெட் த ப்ராஜெக்ட் கம். இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி, பொருளாதார ரீதியில், இராணுவ ரீதியில் இந்தியாவோட லாங் டேர்ம் பவர் ப்ரொஜெக்ஷன், தொலைநோக்கில் நம்ம இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக திகழ வேண்டும். இந்தியா வல்லரசா இருந்தால் போதும், வல்லரசோ தேவையில்லை அப்படின்வாங்க. மூடர்களுக்கு, முட்டாள்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, நல்லரசாக இருந்தால் மட்டும்தான் வல்லரசாக முடியும். இந்தியா நல்லரசாக எப்படி இருக்குடான்னா, ஜனநாயக முறையில் எந்த கொம்பனாலும் எதிர்க்க முடியாதுன்னு சொன்ன கொம்பர்களை எல்லாம் மக்களே துரத்தி அடிக்கும் நிலைக்கு இருக்கும்போது இங்கே வந்து ஜனநாயகம் தலை ஓங்கி நிற்கிறதுன்றதுக்கான முழுமையான உதாரணம் இந்தியா. அப்பொழுது எத்தனை குறைபாடு இருந்தாலும் இந்தியா நல்லரசு தான், நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும். இந்த நல்லரசு இருக்கும்போது அது ஆட்சி மாற்றங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு சார். திரு மன்மோகன் அவர்கள் அவர் ஆட்சி இழந்தப்போ நான் மோடிக்கு நான் பதவியை கொடுக்க மாட்டேன், நோ ஐ வாண்ட் டு ராஜினாமா, ஐ ஆம் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அவர் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் போய் பூட்டு போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டாரா? மம்தா பானர்ஜி மாதிரி. நான் யாருன்னு நான் சொல்ல, நீங்களா சொன்னால் அது நான் பொறுப்பு இல்லை. பூட்டு போட்டு உட்காந்துக்கிட்டாரா? இல்லை. என்ன பண்ணார் அவர்? பிரதமர் ஜனாதிபதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரெசிக்னேஷன் லெட்டரை ஹேண்ட் ஓவர் பண்ணார். அடுத்து பிரதமருக்கு செக்யூரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ்க்கு அவர் இன்னும் பிரதமர் ஆகலை, டெல்லிக்கு வரும்போது அவருக்கு ப்ரொடெக்ஷன், எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் அசைன் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து அன்னைக்கு அவர் தோத்துட்டாரு, பதவி விலக போகிறாரு. அடுத்து வரப்போகிறவர் அவரோட எதிர்கட்சி, அவருக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணார். அவர் வராரு, அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி சைன் போட்டு அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. இது ஒரு நல்ல அரசா இல்லை என்ன அரசு? எனக்கு சொல்லுங்க, நீங்கள் எனக்கு புரிய வைங்க. ஜனநாயகம் எங்கெல்லாம் தலை ஓங்கி நிற்குதோ, இந்த பிரதமர் வந்து அடுத்த பிரதமர் கம்பி என்னன்னு சொல்ற ஒரு நிலைமை இல்லாத வரைக்கும் இந்தியாவில் அது மாதிரி நிலைமை இருக்கா? இல்லை சார், கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன், நடந்ததே இல்லை. இங்கேருந்து லெட்டர் எழுதுகிற சில அதிமேதாவிகளுக்கு அந்த நாட்டை பற்றி, ஏன்னா அந்த நாடை வந்து இந்தியா கூட ஒப்பிடுறதே வந்து நான் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நாட்டோட எண்ணமும் அந்த நாட்டோட சிந்தனையும் தமிழகத்தில், அதுவும் குறிப்பிட்டு சென்னை மாநகரத்துக்குள் ஓடக்கூடிய ஒரு ஜீவநதியில் இருக்கக்கூடிய 4 கால் பிராணிகளுக்கு சமானம் அந்த நாடோட எண்ணோட்டம். என்ன பிராணின்னு கேட்காதீங்க, அதுவும் பாலை தான் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் தான் நான் க்ளூ கொடுக்க முடியும், சரிங்களா? நான் சொல்றது பாகிஸ்தான், அதுவும் பாதான், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்பது வந்து இட் இஸ் அபவுட் இந்தியாஸ் பவர் ப்ரொஜெக்ஷன். 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா இந்த பெருங்கடலின் அரசனாக, சோழர் கண்ட அந்த கனவை நிறைவேற்றுற ஒரு நாடாக, ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் மலாக்கா, ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் சுண்டு, தென்கிழக்கு ஆசியாவுக்கு செல்லக்கூடிய பாதையின் பாதுகாவலனாக திகழ வேண்டும் என்றால் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இஸ் நெசசரி. அதுக்கு ஆயில் ஒரு ரீசன், இராணுவ பலம் ஒரு ரீசன், டிரான்ஸ்ஷிப்மெண்ட் காரிடார் ஒரு ரீசன், டீப் சி வாட்டர் போர்ட் ஒரு ரீசன். இதெல்லாம் காரணங்கள், பல்வேறு காரணங்களுக்காக. மறந்துடாதீங்க, இந்தியாவின் முதல் சுதந்திர நிலப்பரப்பும் அந்தமான் நிக்கோபார் தான். நேதாஜி முதல்ல லிபரேட் பண்ண இந்தியாவின் சுதந்திர நிலப்பரப்பு, இந்தியாவில் இந்தியரால் நிறுவப்பட்ட முதல் சுதந்திர ஆட்சி அமைக்கப்பட்ட நிலப்பரப்பு அந்தமான் நிக்கோபார். ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் நிறுவன இடம் அந்தமான் நிக்கோபார். முதல் இந்திய பிரதமராக அவர் பதவி ஏற்றுக்கொண்டதும் அந்தமான் நிக்கோபார்ல தான். இந்தியாவுக்கு தனி ஸ்டாம்பு, தனி கொடி, சோழர்களோட புலிக்கொடி பொருத்திய கொடி, மூவர்ண கொடி அங்கே வந்து பறந்தது அந்தமான் நிக்கோபாரில். இன்றைக்கும் செல்லார் ஜெயில் நம்மளோட சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாறை சொல்லும்.
வீர் சாவர்கர் முதல் எத்தனையோ பேரோட வரலாறு. ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு தீவு அது. இன்ஃபேக்ட் அது ராமாயண காலத்திலேருந்து அந்த தீவு இருந்திருக்குன்னு கருதப்படுது. ராமாயணத்துலேயும் அதை பற்றி பேச்சு பிரிட்ஜு கட்டுறதுக்கு பல்வேறு வழிமுறைகள் தேடும்போது அதையும் இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் தி பிளான்ஸ். பட் இட் வாஸ் டூ லென்த்தின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. தி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஆஃப் அண்டமான்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் படிக்கும்போது, நான் எழுதுறதுக்கு அதை படிக்கும்போது அதில் குறிப்புகள் இருந்தது. ஸோ அண்டமானோட ரெக்குவயர்மெண்ட் நாட் ஓன்லி அந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட், அது பேரே GNI, அந்த ப்ராஜெக்ட் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ் இந்தியாவோட அடுத்த கட்ட பவர் ப்ரொஜெக்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். இதை நிறுத்துறதோ இதை தடுக்கிறதோ இந்தியாவோட வளர்ச்சிக்கு எதிரான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன்.